Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம banana loaf cake கடாயில வச்சு எப்படி குக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ இந்த கிறிஸ்மஸ்க்கு ஓவன் இல்லன்னு யாருமே கவலைப்பட தேவையில்லை. ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல ரெண்டு பழுத்த பழம் சேர்த்துடலாம். எந்த வெரைட்டி ஆஃப் பனானானாலும் நீங்க சூஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிருங்க. மிக்ஸில அரைச்சிராதீங்க. அங்கங்க பனானா பீசஸ் இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ பனானா நல்லா மேஷ் ஆயிடுச்சு. சோ தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ இன்னொரு பவுல்ல ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிருங்க. இப்போ முட்டை நல்லா ஃப்ளஃபியா பீட் ஆயாச்சு. சோ நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பனானாவையும் சேர்த்துடலாம். கூடவே 4 டேபிள்ஸ்பூன் சுகர், 40 கிராம்ஸ் உருக்கின வெண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் பால், அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருங்க. நல்லா எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கப் மைதாவை சலிச்சு சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிரெட் பேன்ல பட்டர் பேப்பர் போட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அதுல நம்ம பனானா கேக் பேட்டர் சேர்த்துடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு 1 கப் உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பை நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணிட்டு நம்ம லோஃப் பேனை மேலே வச்சிருங்க. ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. மூடியில் ஏர் ரிலீசிங் ஹோல் இருந்தால் அதையும் க்ளோஸ் பண்ணிருங்க. இது ஒரு 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் சூப்பராக வந்திருக்கு. டூத் பிக் க்ளீனாக வெளியே வந்திருக்கு. ஸோ பேனை ரிமூவ் பண்ணிவிட்டு கூல் பண்ண விட்டுறலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் நல்லா கூல் ஆயிடுச்சு. ஸோ பேனில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிடலாம். இப்போ உங்கள் சாஃப்டான டெலிஷியஸான பனானா லோஃப் கேக் இன் கடாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.